வணக்கண்டா குழந்தைகளே. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ் தமிழ் மீடியம். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கெமிஸ்ட்ரியில் நம்ம 2 வீடியோ ஆல்ரெடி பார்த்துட்டோம். மேலே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை போய் கிளிக் பண்ணுங்க. அதுக்குள்ள வீடியோஸ் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அதாவது கரிம வேதியியலின் அடிப்படை தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் குறிப்பாக வடிவமைப்பை பொறுத்து வகைப்படுத்துதல். முதல்ல உங்களுக்கு வகைப்படுத்த தெரியணும். இந்த மூலக்கூறோட பேரை வச்சியே கேள்வி கேட்பான், 1 மார்க் எதிர்பார்க்கலாம். இல்லை வரிசையாக கொடுத்து இதெல்லாம் என்னென்ன வகையில் வரும் பிரித்து எழுதுன்னு 2 மார்க்காக மாற்றலாம். எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஸோ கேள்வி கேட்குறது சொல்லியாக கொடுக்கணும். அப்போது முதல்ல இந்த கரிமச் சேர்மங்களை எப்படி வகைப்படுத்துறது, ஒவ்வொரு பேரையும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோ. கொஞ்சம் எசக புரியாத மாதிரியே இருக்கும், ஆனால் போக ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ தொடங்குவோம். எங்கே இருந்தால் இதுலேருந்தே தொடங்குவோம். எப்படி ஆரம்பிக்கிறோம்? கரிமச் சேர்மங்களை முதல்ல 2 பெரிய வகையாக பிரிக்கிறோம். ஓகேவா? முதல் வகை இந்த பக்கம் என்ன பிரியுது அப்படின்னா, இங்கே வளைய சேர்மங்கள். அதுதான் இவ்வளோ பெருசும் கம்ப்ளீட்டாக இந்த டோட்டல் ஏரியாவும் யார் அப்படின்னா அந்த வளைய சேர்மங்கள் தான் மொத்தமாக பிரிகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வளையமற்ற அல்லது திறந்த அமைப்பை உடைய, அதாவது அலிபாட்டிக் சேர்மம். திறந்த அமைப்புடைய ஏரியா வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அலிபாட்டிக் சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அலிபாட்டிக் சேர்மங்கள், திறந்த வளையமைப்பு இல்லாத. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா, இப்போ எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா அவன் கொடுத்துருக்கிறது புரோப்பேன். இதெல்லாமே நிறைவுற்றது தான் எழுதுறேன், உறாதது நான் எழுதல, வாய் உலருது. ஓகே, புரோப்பேன். ஓகே, அடுத்து இது 4 கார்பன்கள் நிறைவுற்ற ஒரு பியூட்டேனை வரைகிறேன். CH2 CH2 CH3. அடுத்து பென்டேன். இது எல்லாமே நம்மளுடைய வளையமற்ற அல்லது திறந்த அமைப்புடைய அலிபாட்டிக் சேர்மங்கள். அவ்வளவுதான். இந்த ஏரியாக்குள்ள எல்லாமே அடாப்ட் ஆயிடுவான். சரி, இப்போ அடுத்து இந்த பக்கம் வந்துருவோம். வளைய சேர்மங்கள் தான் எக்கச்சக்கம். இதை நீங்க நல்ல தெளிவா படிச்சாகணும். இது பல விதமான இடங்களுக்கு உங்களுக்கு பயன்படும். நிறைய இடங்கள்ல இது யூஸ் ஆகும். அதில் முதல் விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த வளைய சேர்மங்களை 2 வகையா பிரிக்கிறோம். ரொம்ப அழகா சொல்லித்தரேன், கவனிங்க. ஓரின வளைய சேர்மங்கள், பல்லின வளைய சேர்மங்கள். அதாவது ஒரு வளையம் என்பது கார்பனும் ஹைட்ரஜனை கொண்டு அமைவது. அதுலயும் குறிப்பா கார்பன் பிணைப்பை தான் நான் முக்கியமா பார்ப்பேன், முதுகெலும்பா பார்ப்பேன். கார்பன் பிணைப்பு தான் முதுகெலும்பு. மற்றது வந்து அவங்களுடைய இந்த இணைத்திறனை வந்து சரி பண்றதுக்காக அந்த ஹைட்ரஜன்களை நம்ம சேர்த்துக்குவோம். இப்ப இந்த முதுகெலும்பா இருக்கிற கார்பன் இணையில ஒரு கார்பனை நீக்கிட்டு வேற ஒரு கார்பனை வச்சிட்டால் அது என்னவா, கார்பனுங்கிற மாதிரி வேற ஒரு தனிமத்தை வச்சிட்டா, அங்க இருக்கிற ஒரு கார்பனை நீக்கிட்டு இந்த மாதிரி சேர்ந்திருக்க இணைய சொல்ல உள்ள இருக்கிற அந்த முதுகெலும்புல இருக்க ஒரு கார்பனை நீக்கிட்டு வேற ஒரு தனிமத்தை வைக்கும் பொழுது அவன் பல்லின வளைய சேர்மமா மாறுறான். வித்தியாசமான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஒன்னா இணைஞ்சி ஒரு வளையத்தை உருவாக்குறான். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பல்லின வளைய சேர்மம். அது 2 வகையா பிரிப்போம், ரைட்? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கீழே போறதுக்கு முன்னாடி இதை முடிச்சிருவோம். ஓரின வளையம் அப்படின்னு சொல்லும் பொழுது வெறும் கார்பனால மட்டுமே ஆக்கப்பட்ட இந்த ஒரு வளையத்தை ஓரின வளையம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஏன்னா ஒரே இடம் தானே, எல்லாமே கார்பன் எல்லாமே ஒன்னா இருக்கா. அப்போ இந்த 2 கேட்டகரிகளை எது ஈஸியா இருக்குன்னு பார்த்துட்டு அதில் மூவ் பண்ணலாமா? இது ஈஸியா இருக்கு. பல்லின வளைய சேர்மங்கள் உள்ளுக்குள்ள போவாங்க. பல்லின வளைய சேர்மங்கள் கலகல. ஓகே, இந்த பல்லின வளைய சேர்மம் மறுபடியும் 2ஆ பிரியுது. கஷ்டமே கிடையாது, நான் சொல்றது சும்மா காதுல வாங்கிட்டேவா. 2ஆ பிரியுது. ஒன்னு அரோமேட்டிக் சேர்மங்கள். அரோமேட்டிக்னா என்ன சார்? அதுக்குன்னு ஒரு பண்பு உண்டு. அரோமேட்டிக் அப்படின்னா ஒரு பண்பு உண்டு. என்னன்னா ஒரு வளையம் இருக்கும், அந்த வளையத்துக்குள்ள பை எலக்ட்ரான்கள் தொடர்ச்சியா வந்து ஒரு மூவ்மெண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. சரியா? அது கம்ப்ளீட்டா அதோடைய நேச்சரே வேற மாதிரி இருக்கும் நமக்கு. அதனால அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் பார்ப்போம். அரோமேட்டிக்ங்கிற வார்த்தையை நல்லா காதுக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அலிசைக்ளிக் சேர்மங்கள் சைக்ளிக், அதுலயும் குறிப்பா பல்லின வளைய. அப்போ ஒரு வளையம் இருக்கு, அந்த வளையத்துல ஒரு கார்பனுக்கு பதிலா வேற ஒரு எலமெண்ட் வந்திருக்கு, வேற ஒரு தனிமம் வந்திருக்கு. என்ன சொல்ற? டெட்ரா ஹைட்ரோஃபியூரான். டெட்ரானா 1 2 3 4 ஹைட்ரோ கார்பன் OH இருக்கு, ஃபியூரான். ஓகே, டெட்ரா ஹைட்ரோஃபியூரான் இதோட பேரு. இவனுக்கு பேரு பிரிடின். நான் வரைஞ்சு காட்டுறேன், இருங்க. இப்போ இந்த பல்லின வளையத்துல வந்து ஒன்னு அலிசைக்ளிக் சேர்மங்கள், இன்னொன்னு அரோமேட்டிக் சேர்மங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் அலிசைக்ளிக் சேர்மங்கள் எப்படி இருக்குங்கிற ஐடியா கொடுத்தாருங்க பாருங்க. அலிசைக்ளிக் சேர்மங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஐடியா கொடுத்தாரு. இப்போ இந்த இடத்துல N போடலாம். ஒரு கார்பனுக்கு பதிலா, அது கார்பன் உட்கார இடம் தானே, இந்த இடத்துல ஆக்சிஜன் போடலாம். இதே மாதிரி இந்த இடத்துல சல்ஃபர் போட்டிருக்கலாம். வாடவர் என்ன வேணாலும் போட்டிருக்கலாம்.
அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அலிசைக்ளிக் சேர்மங்கள்ல ஒரு கார்பனுக்கு பதிலாக வேற ஒரு தனிமத்தை ஆட் பண்ணி நான் எழுதிட்டேன். இவன் எல்லாமே இதுக்கு எடுத்துக்காட்டா எடுத்துக்கங்க. அடுத்து இதுல அரோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பா அந்த நம்ம ரூல் ஃபாலோ பண்ணுவோம், 4n+2 ரூல், ஹக்கல்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணுவோம். அந்த ரூல் ரொம்ப நான் நடத்துறேன். ஆனா இப்போ வந்து ஜஸ்ட் வந்து நான் ஸ்ட்ரக்சரை வரைஞ்சு காட்டுறேன். இங்க பாரு, இப்போ பென்சீன் இருக்குன்னு வச்சுக்கோ, பென்சீன் இருக்கு. இப்படிதான் பென்சீன் இருக்கும். அது உங்களுக்கு தெரியாதா சார்? இப்படிதான் பென்சீன் இருக்கும். இந்த பென்சீன்ல இப்படி ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் ஒன்னு விட்டு ஒன்னு ஒரு ஆல்டர்னேட்டிவா டபுள் பாண்ட் இருக்கும். இப்ப விஷயம் என்னன்னா இந்த இடத்துல நான் ஒரு கார்பனை மாத்துறேன். கார்பன் 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 நைட்ரஜன் கார்பன். அது எங்க வேணாலும் இருக்கலாம், எனக்கு பிடிச்சிருந்து அதனால அந்த இடத்துல போட்டேன். இப்ப பாருங்க, அந்த வளையமைப்பு அப்படியே வரைஞ்சிருங்க. யோசிக்காம வளையமைப்பு போறீங்க. நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்தியா ஃபுல்லா இருக்கு. எல்லா குழந்தைகளுக்கும் சொல்றது அதுதான். நிறைய தூரம் பயணம் பண்ணுங்க, நிறைய கல்ச்சர் கத்துக்கோங்க, நிறைய படிங்க, நிறைய கான்டாக்ட் வளர்த்துக்கோங்க. அதனால பைத்தியம் முடிச்சாப்புல படி, தப்பு இல்லை, படிக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஓகே, இந்த இடத்துல பாருங்க, இப்ப இவன் இந்த மேல கொடுத்திருக்கிற ஒரே கார்பன்கள் மட்டும் இருக்கிற அந்த அரோமேட்டிக், அதாவது ஓரின வளைய சேர்மத்தை விட வித்தியாசமா இருப்பேன். எதை வச்சுன்னா ஒரே ஒரு தனிமத்தை மாத்துனது மூலயமா. அது மட்டும் இல்லாம இவனுக்கு இருக்க அந்த அரோமேட்டிக் பண்பு இங்கேயும் இருக்கும். இங்கேயும் இந்த எலக்ட்ரான்கள் உள்ள இருக்க பை எலக்ட்ரான்கள் சுத்திக்கிட்டே தான் இருக்கும், சுழற்சி முறையில தான் இருக்கும், இங்கேயும் சுத்திக்கிட்டு தான் இருக்கும். அப்ப இது ஓரினத்துக்கு போயிடும். இது கிடையாது. நம்ம எதை ஃபாலோ பண்றோம்னா நம்ம பல்லினத்தை ஃபாலோ பண்றோம், ரைட்? அப்ப இது ஒரு அரோமேட்டிக். இந்த மாதிரி 3 பை என்ன பிணைப்பு உள்ளுக்குள்ள இருக்கும், ஒன்னு விட்டு ஒன்னா. சரி, முதல்ல ஸ்ட்ரக்சர்ஸ் ஞாபகம் வச்சுக்குவோம், அதுக்கு தான் நம்ம எல்லாமே பண்றது. அப்ப இந்த ஏரியா முடிஞ்சிருச்சு. நமக்கு என்னன்னா இந்த பல்லின வலையமைப்புல ஒன்னு பிரிடின் எடுத்துக்குவோம், இன்னொன்னு இந்த பக்கம் வந்து அலிசைக்ளிக் சேர்மத்தை பொறுத்த வரைக்கும் பியூரான் எடுத்துக்குவோம், ரைட்? இப்போ வாங்க விளையாட்டுக்கு தான் ஆரம்பிக்குது. ஓரின வளைய சேர்மங்கள் பொறுத்த வரைக்கும் அலிசைக்ளிக் ஆர் கார்போசைக்ளிக். அதாவது இங்க காரணம் என்னன்னா அலிசைக்ளிக் போது சைக்ளிக் தான், அந்த கார்பன் சைக்ளிக்கா இருக்கும். ஆனா கார்போசைக்ளிக் வெறும் கார்பன்களால மட்டுமே ஆயிடுக்கணும். இது வந்து அரோமேட்டிக் சேர்மங்கள். அரோமேட்டிக் சேர்மங்கள் 2 வகையா பிரிக்கிறான். என்ன சார் பிரிச்சுக்கிட்டே போறான்? சிம்பிள்டா, கவனிடா, 2 வகையா பிரிக்கிறான். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை முடிச்சுட்டு வந்துடும். அலிசைக்ளிக், கார்போசைக்ளிக். இப்போ கார்போசைக்ளிக்னா என்ன? அந்த இடத்துல வெறும் ஹைட்ரோ கார்பன்கள் மட்டும் தான் இருக்கணும் இந்த இடத்துல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 அவ்வளவுதான். இப்போ அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய அந்த அந்த பிணைப்பு திறனை வந்து முழுமைப்படுத்துங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. முடிஞ்சுதா? இதே நான் 5 மெம்பர்ல வரலாம். இந்த வளையமைப்புல எத்தனை கார்பன் இருக்கு? 5 கார்பன்கள் இருக்கு, 5 கார்பன்கள். அப்போ இணைத்திறன் முடிஞ்சிருச்சா? பிணைப்பு திறனை முடிச்சு விடுங்க. ஏன்னா 2 திறன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் 2 ஹைட்ரஜன் கூட ஃபார்ம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய கார்போசைக்ளிக் ஆர் சிம்பிளி அலிசைக்ளிக் பொறுத்த வரைக்கும் வளைய புரோப்பேன், வளைய பியூட்டேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்படி என்ன இங்க எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளைய பியூட்டேன், வளைய பென்டேன், அவ்வளவுதான். வளையமா இருக்கிறதுனால அந்த வளைய பியூட்டேன், வளைய பென்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துங்க. அடுத்து இந்த அரோமேட்டிக் சேர்மங்கள், இதுதான் மிகவும் மிகவும் என்ன எப்படி சொல்றதுடா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இடம், முக்கியமான ஒரு இடம். அதுல முதல் விஷயம் பென்சீன் வளையத்தை பொறுத்துள்ள சேர்மங்கள், பென்சீன் வளையத்தினை பெற்றுள்ள சேர்மங்கள், மாத்தி படிச்சு விட்டேன், அல்லது ஓரின அரோமேட்டிக் சேர்மங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா பென்சீன் வளையத்தை வச்சு வளையத்தினை பெற்றிருக்காத, இதுல பல விதமா நம்ம எழுத முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துக்கோங்களேன், இங்க எழுது, சூப்பர். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து நாப்தலின், அங்குருண்டை, பாச்சா உருண்டைன்னு சொல்லுவாங்க, நாப்தலின் பால். இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா 2 பென்சீன். அப்ப பல்லின நிறைய பென்சீன்கள் சேர்ந்த ஒரு அமைப்பு இது, ரைட்? இப்போ அது மட்டும் இல்லாம இங்க இந்த மாதிரி சிம்பிளா எடுத்துக்கணும்னா இது ஃபீனால்னு சொன்னாச்சா. இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல பென்சீனுக்கு மேல ஒரு CH3 இருந்தா அது டொலுயின். அடுத்து அதுவே இந்த இடத்துல பென்சீனுக்கு மேல ஒரு NH2 இருந்தா அது அனிலின். அதுவே பென்சீனுக்கு மேல ஒரு OCH3 இருந்தா அதுக்கு பேரு அனிசோல். இந்த மாதிரி பல வகையான சேர்மங்களை நம்மளால வரைய முடியும். இதுல எனக்கு ஒரு டவுட் சார், நீங்க ஓரின அரோமேட்டிக் கார்பன்கள்னு சொன்னீங்க, ஆனா மேல வந்து O இருக்கு, மேல N இருக்கு, அப்படிலாம் கேள்வி கேட்பீங்க. பாயிண்ட் என்னன்னா இந்த
இந்த வளைய அமைப்பு இருக்குல்ல, இந்த வளைய அமைப்பை தான் நீங்க பார்க்கணும். இந்த வளைய அமைப்புல உங்களுக்கு எல்லாம் சரியா இருக்கா, எல்லாமே கார்பன்களால உருவாயிருக்கா அந்த வளைய அமைப்பு அப்படிங்கறதான் பார்க்கணும். இந்த வளையத்துக்கு வெளியே போயிட்டீங்கன்னா அது வேற. இந்த வளைய அமைப்பை பாருங்க, வெறும் கார்பன்களால மட்டும் ஆயிடுக்கான்னு பாருங்க. இப்போ இன்னொரு ஆச்சரியமான விஷயம், பென்சீன் வளையத்தினை பெற்றிருக்காத ஓரின அரோமேட்டிக் சேர்மங்கள். அதாவது எப்பயுமே பென்சீன் மட்டும்தான் அரோமேட்டிக் நம்ம பார்க்க கூடாது. எக்கச்சக்கமான அரோமேட்டிக் சேர்மங்கள் இந்த உலகத்துல இருக்கு, நிறைய இருக்கு. அதுல பொதுவா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில சேர்மங்கள் எப்படின்னா, அதுல இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. என்ன சொல்ற, அசுலின் கொடுத்துருக்கான். அசுலின் பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 மெம்பர் கார்பன், இந்த பக்கம் 7 மெம்பர் கார்பன். அச்சோ, இது 7 வருமா, ட்ரை பண்ற ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பக்கம் 7 மெம்பர் கார்பன், இன்னொரு பக்கம் ஒரு 5 மெம்பர் கார்பன். இதுக்கு ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் படிக்கணும். படிக்கலாம் பொறுமையா, ஒன்றும் தப்பு இல்லை. 1 டபுள் பாண்டு கேப்பு டபுள் பாண்டு, அந்த இது ஆல்டர்னேஷனை மறந்துடாதீங்க. ஒரு கேப்பு டபுள் பாண்டு, கேப்பு டபுள் பாண்டு. அசுலின் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். பென்சீன் இல்லாமல் அரோமேட்டிக்காக இருக்கும், நிறைய இருக்கு, எழுதி காட்டுறேன். அந்த ஹக்கல்ஸ் ரூல் படிக்கும்போது அது எல்லாமே எழுதி காட்டுறேன். ஓகே, இப்போ நேரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே வாங்க. மேற்கண்ட வகைப்பாட்டின் அடிப்படையில் நாம் பின்வரும் சேர்மங்களை வகைப்படுத்துவோம். ஓம் ஓம். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இவன் யாரு, வளையமற்ற. யார் இங்க வா காட்டுறேன். வளையமற்ற அல்லது திறந்த அமைப்புடைய அலிபாட்டிக் சேர்மங்கள் அல்லது அலிபாட்டிக் சேர்மங்கள். அப்ப நேராவா, இவன் யாரு, வளையமற்ற திறந்த அமைப்புடைய அலிபாட்டிக் சேர்மங்கள், அதுவும் நிறைவுறாத. ஏன்னா இந்த இடத்துல இன்னும் நம்மளால ஹைட்ரஜன்களை சேர்க்க முடியும். அப்ப நிறைவுறாத அலிபாட்டிக், வளையமற்ற அலிபாட்டிக் ரைட் சேர்மங்கள். இவன் நிறைவுற்ற வளையமற்ற அலிபாட்டிக் சேர்மம். சரி, இப்ப இவனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம், அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், இது பென்சீன் அரோமேட்டிக். ஓகே, இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு கார்போசைக்ளிக். எங்க இருக்குன்னு அப்பப்போ மேல வந்துருங்க. இதோ இங்க பாரு, இங்க பார்த்தோம், இங்க இருக்கு அலிசைக்ளிக் கார்போசைக்ளிக் சேர்மம். இவன் ஒரு அலிசைக்ளிக் கார்போசைக்ளிக் சேர்மம். அடுத்து இந்த இடத்துல இவனுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கோம், பென்சீன் வளையத்தினை பெற்றுள்ள சேர்மங்கள், ஓரின அரோமேட்டிக் சேர்மங்கள். ஓகே, இந்த 4க்கும் பேர் பார்த்தாச்சா. இப்போ அடுத்த பேஜ்ல இதுக்கு பேர் கொடுத்துருப்பாங்க, அவங்களே டீசெண்டா பேர் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க, நிறைவுறாத திறந்த அமைப்புடைய சேர்மம். சிம்பிளா முடிச்சிட்டான், ஏன்னா டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்தாலே நிறைவுறாத. அடுத்து என்ன இருக்குன்னா, நிறைவுற்ற திறந்த சங்கிலி அமைப்பை உடைய சேர்மம். ஓகே, நிறைவுற்ற திறந்த சங்கிலி, அதான் நம்மளோட அலிபாட்டிக் தான், ஓபன் செயின். அடுத்து பென்சீன் வளைய அமைப்புடைய அரோமேட்டிக் சேர்மம் சொல்லிட்டோம், அலிசைக்ளிக் சேர்மம் முடிச்சாச்சு. இப்ப கீழே தன்மதிப்பீடு ஒரு விஷயம் கொடுத்துருக்கான். என்ன மதிப்பீடு நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. பின்வரும் கரிமச் சேர்மங்களுக்குள் ஒவ்வொன்றுக்கும் இரு எடுத்துக்காட்டு கொடுங்க அப்படிங்கிறான். 2 எடுத்துக்காட்டு எங்க போவேன், ஏதாவது 1 கேட்டா பரவாயில்ல, 2 எடுத்துக்காட்டா நம்ம எங்க போவோம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க மனசாட்சியோட. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்கான், பென்சீன் வளையமைப்பை பெற்றிருக்காத அரோமேட்டிக் சேர்மம். பென்சீன் வளையமைப்பை பெற்றிருக்காத அரோமேட்டிக் சேர்மம்னா எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, ஆனா மாலிகுல் ஞாபகம் இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம் வரைகிறேன், பேஜ் இப்படி வச்சுக்கோம். இப்போ 1 அசுலின் நம்ம பார்த்துட்டோம், பின்னாடி பார்த்தோம். ஒரு 7 மெம்பர் ரிங்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெம்பர் ரிங்கு சேர்ந்துருந்தான். அது மட்டும் இல்லாமல் சில மூலக்கூறுகளை வரைகிறேன், அதை காப்பி பண்ணிக்கோங்க. இவன் ஃபர்ஸ்ட் அசுலின் வரைவோம். 7 மெம்பர், இல்லை வேற எங்கேயோ போகுது, பரவாயில்ல. அசுலின் ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொன்னு ட்ரோபோலான் அப்படின்னு ஒரு மூலக்கூறு இருக்கு, ட்ரோபோலான். ஓகே அவ்வளவுதான். இங்கேயும் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ட்ரோபோலான். எனக்கு என்ன தமிழ்ல அது எழுதலாம் ஞாபகம் இல்லை, அது ஸ்கூல் படிக்கும்போது தமிழ் எழுதினேன், அப்புறம் இடையில எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஃபுல்லாக சிபிஎஸ்சிக்கு பாடம் எடுக்கிறதுனால ஸ்கூலில் படித்தாலாம் மறந்துட்டேன். இப்போ திருப்பி பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்ச நாள் எழுத ஆரம்பிச்சிருவேன், கோச்சுக்காயிங்க. அடுத்து இதில் எதுவும் மிஸ்டேக் இருந்தாலும் எனக்கு எப்பயுமே வந்து சுட்டி காட்டுங்க, நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஓகே, இப்போ இங்கே போவோம். அடுத்து அரோமேட்டிக் பல்லின வளைய சேர்மங்கள். அரோமேட்டிக்ல பல்லின வளைய சேர்மங்கள் அப்படின்னா ஓகே. அடுத்து என்ன கேட்டிருக்கான்,
திறந்த அமைப்புடைய அலிசைக்ளிக் மற்றும் அலிபாட்டிக் சேர்மங்கள். அலிசைக்ளிக் எப்படி திறந்த வகையில் இருக்கும்? ஒரு நிமிஷம் இருங்க. திறந்த அமைப்புல எப்படி அலிசைக்ளிக் இருக்கும்? அலிசைக்ளிக்னாலே நம்ம என்னன்னு பார்த்தோம்? நீங்களே சொல்லுங்க. அலிசைக்ளிக்னா என்னன்னு பார்த்தோம்? அலிசைக்ளிக் சைக்ளிக். ஓகே, அடுத்து எங்க போயிட்ட இன்னொரு டைப் அலிசைக்ளிக். இது திறந்த அமைப்பா பார்க்க முடியாது. அலிசைக்ளிக் அப்போ எனக்கு டவுட் தான். இது வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஒருவேளை பிரிண்டிங் மிஸ்டேக் ஆன்லைன் காப்பியில் இருக்கலாம். திறந்த அமைப்புடைய அலிசைக்ளிக் மற்றும் அலிபாட்டிக். ஒருவேளை இப்போ ஒரு ரிங்கு போட்டு அதுக்கு மேலே வந்து CH2 CH2 CH3 ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இதில் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. இது அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுங்க உங்களோட கிளாஸ் டீச்சர் கூட. நம்ம அலிபாட்டிக் சேர்மங்கள் சிம்பிளாக எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம ஈத்தேன், புரோபேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன் நம்ம ஸ்டார்டிங் எழுதுனா அத்தனையும் எழுதிட்டு போயிடலாம். ஓகே, அப்போ இதில் நமக்கு இப்போ ஒரு அளவுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் எப்படி இதில் கையாளணும். ரைட். அடுத்து வினை செயல் தொகுதியின் வகைப்படுத்தல். வினை செயல் தொகுதி ஆக்சுவலி இட் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஏரியா. வினை செயல் தொகுதி இஸ் எவ்ரிதிங். இதுதான் எல்லாத்தையும் முடிவு பண்ணக்கூடியது. அதாவது ஒரு மனிதனோட மனசு மாதிரி. இப்போ ஒரு மனுஷன் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், ஹெவி வெயிட்டு, சரியான ஹைட்டு, இல்லை சரியான வளர்த்தி கம்மியாவோ, இல்லை வந்து ரொம்ப குண்டாவோ, ரொம்ப ஒலியா, எப்படி இருந்தாலும் யாராவது ஒருத்தர் கேட்கும்போது கொடுக்கணும்னு ஒரு மனசு ஒன்று இருக்கும்ல. இந்த ஒரு கான்செப்ட் தான். இல்லை வந்து ஏதாவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண ஒரு மனசு இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட், அந்த மனசு வந்து வினை செயல் தொகுதி. இல்லை அவனை காலி பண்ணணும்னு தோணுது பார்த்தியா, அது வினை செயல் தொகுதி. இல்லை அந்த இடத்துல வந்து அந்த இதை அதை உடைச்சிடணும் அப்படின்னு தோணுது பார்த்தியா, வினை செயல் தொகுதி. அதை உடைக்க கூடாதுன்னு தோணுது பார்த்தியா, வினை செயல் தொகுதி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரில் கேரக்டர், அந்த மனசு, லைக் அதுதான் ஒரு மூலக்கூறுடைய வினை செயல் தொகுதி. அந்த ஒட்டுமொத்த ஹைட்ரோ கார்பன்களும் அது கூட இருக்க சேர்மங்களும் இந்த வினை செயல் தொகுதி என்ன முடிவு பண்ணுதோ அது வழி நடக்கும். அவ்வளோதான். ஒரு லீடர் மாதிரி வினை செயல் தொகுதி, ஒரு லீடர் மாதிரி. என்னென்ன வகையான வினை செயல் தொகுதிகள்லாம் இருக்கு? அட்டவணையை இறக்கி விட்டான். தலையில திரும்பி பார்க்கணுமா? இல்லை. அல்கீன் பொறுத்த வரைக்கும் இது நான் தனியாக ஒரு வீடியோ போட்டேன். கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு இருக்கக்கூடிய இடம். அப்போ அவங்களுடைய ஒரு பண்பு வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு தொகுதியும் ஒரு வித்தியாசமான பண்பு கொடுக்கும். அல்கைன்கள் இவெல்லாம் சாதாரண ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெயினான இடத்துக்கு இங்க வாங்க. இதுல இருந்து அல்கைல் ஹாலைடு பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அல்கைல் ஹாலைடு நிறைய மருந்துகள்லாம் அல்கைல் ஹாலைடு தான் இருக்கான். மருந்துகள் நான் ஒவ்வொன்றையும் எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. எழுதி காட்டுறதை அப்படியே வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது எடுத்துக்காட்டு ஒவ்வொரு இதுக்கும் அல்கைல் ஹாலைடுகளா. இப்போ அல்கைல் ஹாலைடுகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு CH3 CH2 Cl எத்தில் குளோரைடு இப்படி ஒரு மூலக்கூறை உங்களால பார்க்க முடியும். ஆல்கஹால் இஸ் எவ்ரிவேர். இந்த ஆறுங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஹைட்ரோ கார்பன்களை சொல்றது. இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு CH3 CH2 CH2OH புரோப்பனால். இப்போ இப்படி எடுத்துக்கங்க. சைக்ளோபென்டனால் இப்படி நிறைய வகையான ஆல்கஹால். காலையில எழுந்துச்சு டீ காஃபில போடுற சர்க்கரையில இருந்து, இல்ல பால்ல இருக்க லாக்டோ சுகர்ல இருந்து, அடுத்து நம்ம எழுதுற நோட்டு புக்ல இருந்து, சாப்பிட்ற சோறு, இட்லி, தோசை அத்தனையுமே ஆல்கஹாலிக் குரூப் தான். ஒவ்வொரு விதமான ஆல்கஹாலுக்கும் ஒவ்வொரு பண்பு இருக்கும். சரியா? அது அந்த பாடம் வரும்பொழுது பார்க்கலாம். அடுத்து ஈத்தர்கள். பொதுவா ஈத்தர்கள் பொறுத்த வரைக்கும் அதாவது ஆறுங்கிறது ஒரு CH3 எடுத்துக்கலாம். OCH3 இது ஒரே மாதிரி இப்படி எழுதலாம். இல்ல வந்து இந்த மாதிரி ஒரு சைக்ளோ பென்டேன் போட்டு ஒரு CH3 விதவிதமான ஈத்தர்களை நம்மளால எழுத முடியும். இந்த உலகத்துல எக்கச்சக்கமான இடங்கள்ல ஈத்தர்கள் பயன்பாட்டில் இருக்கான். அடுத்த ஆல்டிகைடு கீட்டோன்கள் தான் முக்காவாசி கெமிக்கல்ஸ். நிறைய விதமான வாசனை திரவியங்கள்ல இருந்து மருந்து பொருளை உருவாக்குறதுக்கான மூலப்பொருள்ல இருந்து பிளாஸ்டிக் அது இது எல்லா விஷயத்துக்கும் இந்த ஆல்டிகைடு கீட்டோன்கள் ஒரு முக்கியமான மூலப்பொருளா இருப்பான். அதுல குறிப்பான சில ஆல்டிகைடு நான் சொல்றேன். சிம்பிளான ஆல்டிகைடு CH3 C++O அசிட்டால்டிகைடு. ஒரு எடுத்துக்காட்டு அசிட்டால்டிகைடு. இந்த ஆல்டிகைட இந்த தொகுதியை இப்படி எழுதலாம். CH0ன்னு எழுதலாம். வினை தொகுதியை CH0ன்னு எழுதலாம். கீட்டோன்களை பொறுத்த வரைக்கும் அசிட்டோன் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் எல்லாம் பயன்படுத்துவாங்க. வீட்டில் அக்கா அம்மா இருந்தாங்கன்னா பயன்படுத்திடுவாங்க. CH3 C++O CH3 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது அசிட்டோன் இல்ல ப்ரோப்பனோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேர் எழுதுற முறையை சொல்லித்தரேன். ப்ரோப்பனோன்னு சொல்லலாம். நெயில் பாலிஷ் ரிமூவர் எல்லாம் பயன்படுற எக்கச்சக்கமான விஷயம். அதாவது ரியாக்ஷன்களுக்கு மூலப்பொருளா இருப்பான். அடுத்த விஷயம் அமில நீரிலி அதாவது அன்ஹைட்ரஸ்.
2 அமிலத்தை எடுத்து அதுல இருக்க நீரை மட்டும் பிரிச்சு எடுக்கும் பொழுது ஒரு புது பிணைப்பு உருவாகும். அதான் அமில நீரிலி. ஸோ அவனை நான் வரைஞ்சு காட்டுறேன். ஒரு எக்ஸாம்பிள் வரைஞ்சு காட்டுறேன். CH3 C டபுள் பாண்ட் O. உங்களுக்கு எந்த அமிலத்துல இருந்து வந்துச்சுன்னு தெரியும். CH3 C டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட். இப்போ இது எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க உடைங்க, இங்க வாட்டர் ஆட் பண்ணுங்க, இங்க H பிளஸ் இங்க OH மைனஸ். உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன அமிலம் அது? அசிட்டிக் அமிலம். 2 அசிட்டிக் அமிலத்தை எடுத்து அதுல இருந்து நீரை வெளியேற்றிட்டோம்னா இந்த நீரிலி கிடைக்கும், நமக்கு அமில நீரிலி கிடைக்கும். சரி, அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போமா? அசைல் ஹேலைடு. அசைல் ஹேலைடு அப்படிங்கிறது அதோட பேரு ஒரு முக்கியமாக பென்சாயில் பயன்படுத்தும். இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, இப்போ இந்த அசைல் ஹேலைடை பொதுவாக ஆசிட் குளோரைடு அப்படின்னு நீங்க இங்கிலீஷ்ல பார்க்கலாம். ஆசிட் குளோரைடு CH3 C டபுள் பாண்ட் O Cl அசைல் குளோரைடு, அசைல் ஹேலைடு. இப்போ இந்த இடத்துல CH2 Cl இருந்தா இந்த ஒரு இடத்துக்கு பேர் வந்து பென்சைல். நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன், பென்சைல். அதுவே பொறுமையா கவனிங்க, இந்த இடத்துல C டபுள் பாண்ட் O Cl இருந்தா பென்சாயில். இது மட்டும்தான் வித்தியாசம். பென்சாயில் பேர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். வார்த்தை ஜாலத்துல மாட்டிக்க கூடாது, வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்து போவோம். ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றேன், பொறுமையா நோட் பண்ணிங்க. சல்போனிக் அமிலம் பொதுவா எங்க பயன்படுத்துவோம்னா, இந்த சல்போனேஷன் இப்போ ஒரு பென்சீன்ல ஒரு பென்சீன் சல்போனிக் ஆசிட் இதை வந்து உருவாக்குறதுக்காக இந்த எலக்ட்ரோபிலிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். அதெல்லாம் பின்னாடி ரொம்ப சொல்லிடுறேன். அடுத்து நைட்ரோ அல்கேன், வேற ஒன்றும் கிடையாது, எளிமையான ஒரு விஷயம். நைட்ரோ பென்சீன்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிப்போம். இந்த மாதிரி பல இதுல வந்து நீங்க அலிபாட்டிக் அரோமாட்டிக் எதை வேணாலும் எடுக்கலாம். அதுல இவங்களை உட்கார வைக்கும் போது அதுக்கே தாப்புல பண்பை வந்து இவன் உருவாக்குவான். அடுத்து பார்த்தீங்கன்னா அமீனை பொறுத்த வரைக்கும் இவன் தனி உலகம். அதாவது நம்ம குறிப்பா இப்படி கூட எடுத்துக்கலாம். CH3 NH2 இது ஒரு அமீன். இந்த அமீனை பொறுத்த வரைக்கும் மெத்திலமீன் சொல்லலாம். அதுவே ஒரு அரோமாட்டிக்ல வந்து இந்த அமீன் உட்காரும் பொழுது இதை நான் அனிலின் அப்படின்னு சொல்லணும். அனிலின் பென்சீன்ல உட்காரும் பொழுது. அடுத்து அமைடு அப்படிங்கிறது என்னன்னா, அதான் ஒரு கார்பனைல் தொகுதி தான் இதுவும். அமைடு பொறுத்த வரைக்கும் இந்த ஆசிடு, ஆல்டிகைடு, அப்புறம் வந்து கீட்டோன், அப்புறம் வந்து அமைடு, எஸ்டர், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்பனைல் குரூப் இருக்கும். அதாவது CH3 C டபுள் பாண்ட் O NH2 இந்த தொகுதி இருக்கும். சரியா? எல்லாத்தையும் இவங்களோட பண்பு வேற. சரியா? ஒவ்வொருத்தரோட பண்பு கார்பனைல் தொகுதி இருந்தாலும் ஒவ்வொருத்தரோட பண்பு வேற. சரியா? அடுத்து போயிருவோம். அடேங்கப்பா, என்னடா இவன் பொழந்து கட்டி வச்சிருக்கான் இவ்வளோ. சரி, வரிசையா கடகடன்னு சொல்றேன். வாங்க. சைனைடு அப்படிங்கும்போது CN. அதாவது நீங்க அந்த குறிப்பா அந்த ஒரு CH3 இருக்கு அப்படின்னா அந்த கார்பன் கூட இணைஞ்சிருக்கிறது இன்னொரு கார்பனா இருக்கும் இந்த CN. அதுவே ஐசோசைனைடுன்னு சொல்லும் பொழுது அது RCN. அதாவது இங்க இணைஞ்சிருக்கிறது யாருன்னா நைட்ரஜன், அவன் கூட கார்பன் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லையா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சயனேட். அதாவது ஒரு CH3 கூட எப்படி இணைஞ்சிருப்பான் அப்படின்னா ஒரு ஆக்சிஜன், அவனுக்கு கூட கார்பன், அப்புறம் நைட்ரஜன் வந்து இணைஞ்சிருப்பான். இது வந்து சயனேட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஐசோசைனைட், அப்படியே நைட்ரஜன் முன்னாடி CH3 N, அடுத்து Nக்கு அப்புறம் C, அப்புறம் O. ஓகே, ஐசோசைனைட். ஒவ்வொரு தொகுதியும் அப்படியே எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தயோசைனேட்டுங்கிறது ஒரு கார்பன் கூட SCN ஆட் ஆயிருக்கும். கார்பன் கூட எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு? CH3 SCN எல்லாத்துக்கும் வந்து நான் அந்த CH3 பயன்படுத்துறேன். அதுவே வந்து அதே ஐசோ, இப்போ எப்படி சைனைட்ல வந்து பார்த்து சைனைடு ஐசோசைனைட், அதே மாதிரி இங்க இவங்களுக்கு ஐசோன் கொடுத்துட்டா அப்படியே திருப்பிக்கிட்டு இங்க வந்து சல்ஃபர் ஆட் ஆயிருந்ததா, இங்க வந்து நைட்ரஜனை கொண்டு போய் இணைச்சிருங்க. அடுத்து தயோ ஆல்கஹால் அப்படின்னா, இப்போ ஏன் தயோ ஆல்கஹால்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். இவனும் ஒரே ஃபேமிலி. எவனோ அப்படின்னா ஒரு ஆக்சிஜனும் ஒரு சல்ஃபரும் ஒரே தொகுதியில இருக்கவங்க, ஒரே குடும்பத்துல இருக்கவங்க. அப்போ இது போட்டோன்னா இது சிம்பிளி ஆல்கஹால். அதே சல்ஃபர் கூட ஹைட்ரஜன் போட்டா தயோ ஆல்கஹால். இதுதான் வித்தியாசம் ரெண்டு பேருக்கு, பெரிய விஷயம்லாம் கிடையாது. அடுத்து தயோ ஈத்தர். அப்போ எப்படி ஈத்தர் ஃபார்ம் பண்றானோ அதே மாதிரி தயோ ஈத்தர் ஃபார்ம் ஆகும். அடுத்து கீழே வந்துன்னா இமீன் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த பிடிக்கிறான், ஒரு பங்களிப்பு இருக்கு. அதாவது இமீன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஆல்டிகைட்ல இருக்க ஆக்சிஜனுக்கு பதிலாக ஒரு நைட்ரஜன் இருக்க மாதிரி ஒரு கிட்டத்தட்ட பாரு ஆல்டிமின்னே சொல்லுவாங்க சில இடங்கள்ல. கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் டபுள் பாண்ட் எண் இருக்கும்.
இதை பாருங்களேன், இந்த இடத்துல ஆல்டிகைட்ல இங்க ஒரு O இருக்கும். அதுவே நான் NHன்னு போட்டேன்னா அந்த கார்பன் இந்த டபுள் பாண்ட்ல NH போட்டேன்னா என்ன ஆல்டிமீன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்ரஸோ சேர்மங்கள் NO குரூப் அட்டாச்சா இருக்கும். அடுத்து ஹைட்ராக்சி ஹைட்ரஜன்கள் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா நைட்ரஜன் பாண்ட் இருக்கும். இது பெரிய ஒரு சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 12 நிறைய கொடுத்துப்பா. ஆனால் சிபிஎஸ்சி விட அதிகமாக எனக்கு நம்ம ஸ்டேட் போர்டு புக்கில் இருக்கு. நான் படிக்கும்போது இதை கவனிக்கல, ஆனால் இப்போ நான் கவனிக்கிறேன். எக்கச்சக்கம். அடுத்து ஹைட்ரஸோ இதான் 2 பக்கமும் கார்பன்கள் இருக்கும். ஃபீனால்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். பென்சீன்ல OH இருந்தா ஃபீனால் அது ஆல்கஹால் கிடையாது. அடுத்து இமைடு அப்படிங்கிறது C டபுள் பாண்ட் O NR அடுத்து C டபுள் பாண்ட் O இந்த கேங் இருந்தா அது இமைடுன்னு சொல்லுவோம். அடுத்து கரிமச் சேர்மங்களுக்கு பேரிடுதல். இந்த வீடியோ அடுத்து பேர் வைக்க போறோம் ஆர்கானிக் மாலிகுலுக்கு. இந்த ஃபங்க்ஷன் குரூப் எல்லாம் ஒரு தடவை மெமரி பண்ணிடு, எது எங்க இருக்குன்ட்டு. நான் CH3 போட்டு எழுதிருக்கேன். நீங்க CH3 போல ஏதாவது ஒரு விஷயத்தை 2 பக்கம் போட்டு எழுதிருங்க. எழுதிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங். வினை செயல் தொகுதி தெரிஞ்சா வினை என்ன நடக்கும்னு தெரியும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.